இன்ஸ்டாகிராம் ஆப்ல ஸ்டோரியில பாத்தீங்கன்னா வியூஸ் வந்து ஷோ ஆகாது. இந்த ஒரு ப்ராப்ளத்தை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைல் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அங்கே சர்ச் ஆப்ஷனில் வந்து ஆப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டாகிராம் ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு உள்ளார வந்துட்டிங்கன்னா கீழே வந்து ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு கிளியர் டேட்டா கிளியர் கேட்ச்னு இருக்கும். இதில் வந்து கிளியர் கேட்ச் மட்டும் வந்து கொடுங்க. ஒன்லி கேட்ச் டேட்டா மட்டும் கிளியர் பண்ணுங்கள். ஒன்ஸ் கேட்ச் டேட்டாவை நீங்கள் கிளியர் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு எதுவும் அப்டேட் கேட்டிருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி அப்டேட் கேட்டுருந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பை அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நீங்கள் ஸ்டோரிஸ் வந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து ப்ராப்பராக வந்து ஷோ ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியும் உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து வராமல் இருக்குது, ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு ரிப்போர்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு சைடில் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து ஹெல்ப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும், ஹெல்ப் ஆப்ஷனு. அதை கிளிக் பண்ணதுமே ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டே அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் அப்படின்னு வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்க்ளூட் அண்ட் கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன டைப் பண்ணணும் அப்படின்றத நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோரி போடுறப்போ உங்களுக்கு வியூஸ் வந்து ஷோ ஆகாமல் இருக்கும்ல, ஸோ அதை வந்து ஒன் டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. வியூஸ் வந்து போகாமல் இருக்கிறத, அதாவது வியூஸ் வந்து போயிருக்கும் பட் உங்களுக்கு அந்த வியூ கவுண்ட்டு எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகாது, வியூஸே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதில் அட்டாச் பண்ணிடுங்க. இங்கே வந்து அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணிட்டு சென்ட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் சென்ட் பண்ணதுமே இன்ஸ்டாகிராம் சீக்கிரம் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வித் ஷோ ஆகாமல் இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளத்தை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.